சிங்கப்பெண்ணை சீரியல் எபிசோட் எப்படி இப்போ நடக்கும் பப்பனுக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா ஆனந்தி வந்து ப்ரெஸ் மீட் முன்னாடி நிப்பாட்ட போகிறாங்க. அந்நேரம் அன்பு வந்து ஸ்டைலாக மாதம் என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வர்றாரு. அவர் சொல்கிறாரு, நான் தான் கொலை பண்ணது நான் தான், அவனால் என் பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டு அவள் தற்கொலையை பண்ணிட்டா, அதனால தான் அவனை நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாரு. உடனே ஆனந்தி வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ மகேஷ் வந்து அன்பை பார்த்து சொல்கிறாரு, சூப்பர் அன்பு, கரெக்டான இடத்துல நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க, நீ மட்டும் இல்லைன்னா நாங்கள் என்ன செஞ்சுப்போன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி வந்து ஹாஸ்டல் கூப்பிட்டு போயிடுறாங்க. வார்டன் வந்து ஆனந்தியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இனிமேல் நீங்கள் 4 பேர் ஒரே ரூமில் இருக்கக்கூடாது, உங்கள் ரூமை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா 4 பேருமே அதிர்ச்சிறாங்க. ஆனந்தி இருக்கிற ரூமை மாற்றிடுறாங்க. அப்போ வார்டன் சொல்கிறாங்க, இனிமேல் நீ எங்கே போனாலும் என் பர்மிஷன் வாங்கி தான் நீ வெளியே போகணும், இல்லைன்னா வெளியவே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனந்தி சரி மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆனந்தியை பார்க்குறதுக்காக அன்பு ஹாஸ்டலுக்கு வர்றாரு. அன்பை பார்த்து பேசுகிறாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா, நான் ஒரு தடவை கூட என்னை பார்க்க அழகாக வரவே இல்லையே, அது நிற்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இதை கேட்ட அன்பு என்ன செய்யணும் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆனந்தியை பார்க்குறக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கீழே வராங்க. அப்போ ஆனந்தி கேட்குறாங்க, என்னடி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களை பார்க்க தான் நாங்கள் எல்லாம் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நேரம் வார்டன் உள்ளே வந்துடுறாங்க. ஆனந்தி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆனந்தி அதிர்ச்சியாகிறாங்க. இன்றைக்கி என்ன எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம வீடியோக்கு லைக் எடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.